எல்லாருக்கும் ட்ரேட் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா ப்ரோ? தெரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2% தான் வந்து ரிஸ்க் எடுக்க போகிறோம். நம்மளோட ஓவரால் பேலன்ஸ் வந்து 2%. இப்போ என்கிட்ட வந்து 4670 இருக்கு. 2% வந்து 93 ருபீஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை வந்து 100 ருபீஸாக ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நீங்களும் உங்ககிட்ட இருக்கிறத வந்து அதே மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. செகண்டு, இப்போ நம்ம வந்து AUD USDயில் வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து டோஜி வந்து பிரேக் ஆகுது. அதுக்கு இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இருக்குது நமக்கு. ப்ரீவியஸாகவே வந்து 2 டச் ஆகிட்டு 3வது டச்சுக்கு அந்த கேண்டில் வந்து மேலே போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போது இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே, அதாவது இந்த லெவலுக்கு மேலே நான் போட்டிருக்க க்ரீன் லெவலுக்கு மேலே இல்லை லெவலில் கரெக்டாக முடிஞ்சுது அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? 1 மினிட் வந்து நம்ம டவுனுக்கு போகிறோம். இப்போ அதுக்கு கீழே முடிஞ்சதுன்னா எடுக்க வேணாம். கரெக்டாக அந்த ரெட் கேண்டிலுக்கு ஈக்குவலாக முடிஞ்சதுன்னா எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து டவுனுக்கு எடுங்க. ஓகே, டவுனுக்கு வந்து ட்ரேட் எடுத்திருக்கோம். நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, இது வந்து தேர்ட் டச்சு, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டோஜி கேண்டிலோட பிரேக் அவுட்டு, ப்ளஸ் அடுத்த கேண்டில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸாஷன் டைப்பில் வந்து பெரிய கேண்டிலாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், வின் ஆகிறோமா இல்லையான்றதை பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். கைஸ், இந்த ட்ரேடு வந்து எனக்கு ட்ரா ஆயிருக்கு கைஸ். நான் போட்ட 100 ருபீஸ் வந்து அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு, ட்ரா ஆயிருக்கு. உங்களுக்கு எப்படி கண்டிஷன் எப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு? ரீஃபண்ட். ஓகே ப்ரோ. ஓகே, டோஜியும் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. சரி, ஓகே, இந்த ட்ரேட் வந்து நமக்கு ரீஃபண்டு. ஸோ நம்ம வந்து இது திரும்ப வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இங்கே மேலே ஒரு லெவல் இருக்குது, இந்த லெவல் இருக்குது மேலே. மேபி அந்த லெவலால் ஆயிருக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு டோஜியும் இருக்குது. நான் ரெண்டுத்துக்குமே வந்து லைன் போட்டிருக்கேன். இந்த கேண்டில் ரெட்டாக வருதா க்ரீனாக வருதான்னு பார்ப்போம். ஏன்னா அந்த முடிஞ்ச கேண்டிலும் பார்த்தீங்கன்னா டோஜி டைப்பில் தான் முடிஞ்சிருக்கு. இது அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க, ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ பார்க்குறேன். ஓகே, சூப்பர், நல்லா போயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, சொல்றாங்கடா அடுத்த சார்ட்டு. நமக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பாருங்க. இது வந்து என்னது, ஒரு ஓகேவா, நமக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இங்கே ஒரு டோஜி இருக்குது. ஓகேங்களா? ப்ரீவியஸாக அந்த டோஜியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. டோஜியை பிரேக் அவுட் பண்ண உடனே மார்க்கெட் வந்து ரிவர்சல் போயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டோஜி பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரெஸ்பெக்ட் ஆகுமா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து நம்ம டோஜி பிரேக்குக்கு மட்டும்தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் டோஜி பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுதான் டோஜி பிரேக் ஆகிற ஏரியா. ஓகேங்களா? அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் ஏரியாவும் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த டிமாண்ட் ஏரியாவை எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஓவர்லாப்பிங் லெவலும் இருக்குது. ஓகேவா? நேரம் பாருங்க, நமக்கு வந்து ஒரு ஓவர்லாப்பிங் இருக்குது. ஓகேவா? அது இல்லாமல் இந்த நம்பரை பாருங்கள்,
46658. அது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு QM ஏரியாவும் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு QM ஏரியா நமக்கு இருக்குது. அதோட கன்ஃபர்மேஷனும் ஒரு தடவை பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் கீழே ரெஸ்பெக்ட் ஆகி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். 3 minutes. எஸ், இந்த இடத்துல ஒரு நல்ல என்கல்ஃபிங் இருக்குது. 30 செகண்ட்ஸ் போகிறோம். கன்ஃபர்மேஷன் இருக்கா? 30 செகண்ட்ஸில் இல்லை. 15 செகண்ட்ஸில் இல்லை. 15 செகண்ட்ஸில் இருக்குது, ஆனால் அது நம்மளோட நெக் ஏரியாவில் இருக்குது. 10 seconds, 5 seconds. எஸ், 5 செகண்ட்ஸில் வந்து நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? இவ்வளோ பெருசாக இருக்கு. இது ரெண்டுமே வந்து நமக்கு ரியாக்ட் ஆகும். இந்த க்ரீன் கலர், இந்த உள்ள இருக்க இந்த க்ரீன் கலர் கேண்டில். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு போயிடலாம். இதான் மார்க்கெட்டோட கண்டிஷன். ஓகே, இங்கே ஒரு அலர்ட்டை போட்டுட்டு போகலாமா? இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமன் ரிஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். எத்தனை டோஜிலேருந்து 1 2 3 4 5 6 டச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த லைனை வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்ட் ஆன இந்த ரெட் கலர் கேண்டில் இந்த லைனை வந்து ரீச் ஆகுது அப்படின்னா 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ரீச் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ரிஜெக்ஷன் ட்ரேட் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த இடத்துல. ஏன்னா இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறதும் ரெட் க்ரீன் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த கேண்டில் மேபி க்ரீனுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல, ரெட் க்ரீன் பேட்டர்ன்றதுனால. செகண்டு ஒரு டோஜி ஏரியாக்குள்ளே ரெட் க்ரீன் பேட்டர்ன் போது கண்டிப்பாக வந்து அது நல்லா வந்து ரியாக்ட் ஆகும். இந்த கேண்டில் வந்து ரெட்டாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் க்ரீனுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த லெவல் இருக்குது பாருங்கள், இந்த காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்த கேண்டில் வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்? பைக்கு வந்து போட போகிறோம். ஓகேவா? ஓகே, அடுத்து காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டு இன்னும் கொஞ்சம் அது வரல அப்படின்னா நம்ம போட மாட்டோம். அது வரும், வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக போடும். ஓகேவா? கரெக்டாக வந்து காமன் ரிஜெக்ஷன் பாயிண்டில் வந்து நம்ம பைக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா பேட்டர்ன் வந்து ரெட் க்ரீன் பேட்டர்னு, அதுவும் இல்லாமல் ஒரு டோஜி லெவலுக்குள்ளே தான் அந்த பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அது இல்லாமல் நான் போட்டிருக்க அந்த ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா 66, அதாவது 46600 00ன்ற ஒரு ரவுண்டு நம்பர் வேறு இருக்குது அந்த ஏரியாவில். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு யுகத்தில் தான் போட்டிருக்கோம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னாலும் ரெட் க்ரீன் பேட்டர்ன் வரும்போது எதுக்கு நான் கீழே வந்ததுக்கப்புறம் போட சொல்கிறேன்னா அந்த காமன் ரிஜெக்ஷனில் வந்து அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ஒர்க் அவுட் வந்து நல்லா ஆகும். இது ஈவந்தோ ஒரு கேப் அப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, இந்த ட்ரேடு வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து திரும்ப கீழே வருது அப்படின்னா திரும்ப வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன் பண்ணலாம் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு டோஜியாக வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல வந்து க்ரீன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் டோஜியாக முடிஞ்சிருக்கு. இப்போ இது இங்கேருந்து ஒரு கேப் டவுன் கொடுத்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா சூப்பர் தான். இல்லை இப்போ இங்கே போயிட்டு இது க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு அது இன்னும் வந்து டபுள் கன்ஃபர்மேஷன். ஏன்னா இங்கே ஒரு டோஜி இருக்குது, இங்கே ஒரு டோஜி இருக்குது. ஓகேங்களா? இந்த டோஜி இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, இந்த டோஜிக்கும் இப்போ தான் பிரேக் அவுட் ஆகுது. அது இல்லாமல் இந்த க்ரீன் கலர் ஏரியா நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து நம்மளோட QM ஏரியா. ஓகேங்களா?
இதில் நம்ம கியூடெக்ஸில் வந்து இப்போது எடுக்க முடியாது. எடுத்தோம்னா அடுத்த கேண்டில் தான் க்ளோஸ் ஆகும். நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த கேண்டில் வந்து இந்த லெவலை வந்து ரீச் பண்ணிச்சுன்னா நம்ம அடுத்த கேண்டில் வந்து செல்லுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? எஸ், ஒரு கேப் அப் இன்னும் கொஞ்சம் மேலே போட்டோம். வெயிட் பண்ணுங்கள். அந்த க்ரீன் கலர் லைனுக்குள்ளே போகும்போது நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணுவோம். அது ரிஜெக்ஷன் ஆகி வரும். இங்கே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஆனால் நம்ம அந்த க்ரீன் கலர் பாக்ஸை வந்து எப்போ கேண்டில் ரீச் ஆகுதோ அப்போ தான் நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ண போகிறோம். எஸ், ரீச் ஆகலை. நான் 30 செகண்ட்ஸ் முடியுதுன்றதுக்காக போட்டிருக்கேன். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். ஏன்னா அந்த க்ரீன் கலர் லைன் தான் வந்து அந்த பாக்ஸ் தான் வந்து நமக்கு ரிஜெக்ஷன் ஏரியா. ஓகேங்களா? முன்னாடியே வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் எவ்வளோ பெருசாக ரிஜெக்ஷன் ஆயிருக்கு பார்த்தீங்களா? நம்ம அது உள்ளே போயிட்டு நம்ம இந்த இடத்துல மேலே எடுத்தோம்னா இந்த ட்ரேட் வந்து நமக்கு ரொம்ப சேஃபான ட்ரேட். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஹை ரிஸ்க்கு. ஓகேங்களா? இது வந்து நமக்கு லாஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன். இப்போ பாருங்கள், இந்த ட்ரேட் வந்து நமக்கு லாஸ், நோ ப்ராப்ளம். அடுத்த ட்ரேட் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஜஸ்ட் வெயிட். ஏன்னா இப்போ வந்திருக்க இந்த கேண்டில் வந்து என்ன கேண்டிலாக வந்திருக்கு, நமக்கு கண்டினியூஷனாக வந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ 5 செகண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? நம்மளோட கேண்டில் வந்து அது ரீச் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க, நான் சொல்கிற வரைக்கும் எடுக்காதீங்க. ஏன்னா 24 செகண்ட் கம்மியாக வந்துச்சு. நம்ம லாஸ்ட் ட்ரேடே வந்து மேலே இருந்து எடுத்தோம்னா கரெக்டாக நமக்கு வந்திருக்கும். 30 செகண்டில் வந்து நம்ம முடியலன்றதுக்காக எடுத்துட்டோம். இதுவே பேக்கெட் ஆப்ஷன் அப்படின்னா நம்ம பொறுமையாக எடுத்துருக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, மார்க்கெட் கன்டினியூ ஆகுது. நம்ம வேறு சார்ட் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம 3 ட்ரேட் எடுத்திருக்கோம். 1 லாஸு, 1 வின்னு, 1 வந்து ட்ரா. ஓகேங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடமா பாருங்கள், டோஜி வந்து கரெக்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த கேண்டில் வந்து ஒரு மர்பூஸ் கேண்டில், மேபி ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் ரிஜெக்ஷன் ஆகுது. ஓகே, நம்ம வேறு நல்ல மார்க்கெட் ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கா, செக் பண்ணிக்கலாம். அது வேறு இல்லை, இது வந்து கரெக்டான ட்ரெண்ட் லைன் இல்லை. இதுதான் கரெக்டான பையஸோட என்ட்ரி. ரைஸ், நம்ம பொறுமையாகவே போவோம். தயவுசெய்து வந்து யாரும் அர்ஜென்ட் பட்டு டபுள் ட்ரேடெல்லாம் எடுத்துடாதீங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஏபிசி ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏ, இது வந்து பி, இது வந்து சி. ஓகேங்களா? ஏபிசி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ வர கேண்டில் வந்து, அதாவது இறங்கி வந்துட்டு இருக்க மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து நமக்கு இந்த லைனில் வந்து நமக்கு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து பைக்கு ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜர் ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? அப் ட்ரெண்டில் வந்து நம்ம பைக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து ஒரு அலர்ட்டை போடுவோம். ஓகேவா? அது இல்லாமல் இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஏபிசி ஏரியாவும் இருக்குது. இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஆக்ட் ஆகிற ஒரு ஏரியா. ஓகேங்களா? பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்த சார்ட் போவோம். இது டவுன் ட்ரெண்டு. இதில் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இங்கே பார்த்தீங்களா, மறுபடியும் ரெட் க்ரீன் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு டெலீட் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்க, கரெக்டாக நெக் பாயிண்ட்ஸ் இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும்.
கரெக்டாக ரியாக்ட் ஆகி இந்த க்ரீன் கலர் கேண்டில் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி எப்படி போயிட்டுருக்கு பையஸோட புஷிங்னால. ஓகேங்களா? ஆனால் இங்கே ஒரு செல்லர்ஸோட ஸ்ட்ராங் என்ட்ரியே இருக்குது இந்த ஏரியாவில். ஏன்னா அங்கேருந்து தான் வந்து மொமெண்டமாக கீழே வந்திருக்காங்க. மேபி அந்த ஏரியா ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஏரியா ரியாக்ட் ஆகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் ஆனால் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து பண்ண வேண்டாம். ஓகேவா? அலர்ட் போட்டிருக்க ஏரியா ஏதாவது வந்துச்சா? இங்கேயும் டோஜி பிரேக் அவுட் ஒர்க் அவுட் ஆகுது நல்லான்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுவோம். இந்த கேண்டில் ஒரே ஒரு அப்படியே எக்ஸாஷன் டைப்பில் பெருசாக வந்துட்டு இங்கே முடிஞ்சுது அப்படின்னா அது வேறு லெவல் ட்ரேடு வந்து சூப்பராக எடுக்கலாம். அதில் நமக்கு வந்து இங்கே இதோட பிரேக் அவுட் வரும், ஒரு எக்ஸாஷன் டைப் கேண்டில் வரும், இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது, சரி சப்போர்ட் ஏரியா இருக்குது. இது எல்லாமே கன்சிடர் பண்ணி நம்ம சூப்பராக ட்ரேட் எடுக்கலாம் அந்த ட்ரேடு. இது வந்து ஒரே ஒரு சின்ன ரவுண்ட் நம்பர் தான், சிங்கிள் 0 தான். ஸோ அதனால் இங்கே வந்து ரியாக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சமயத்தில் ஆகும், ஒரு சில சமயத்தில் ஆகாது. நம்ம ஹை ரிஸ்க் ட்ரேட் வந்து எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து அலர்ட் போட்டிருக்கோம். நம்ம அலர்ட்டுக்கு வந்து வருதான்னு பார்ப்போம். வேறு சார்ட் அதுக்குள்ளே போயிட்டு டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இதெல்லாம் ஒரு காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட் இப்போ ரியாக்ட் ஆகும். பட் ஆனால் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா 22 செகண்ட் தாண்டி வந்துருச்சு. இந்த பக்கம் பார்க்கலாம். இந்த பாயிண்ட் வந்துருச்சு பாருங்கள், நம்மளோட அலர்ட் போட்ட பாயிண்ட்டு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு முடியுது லைனில் அப்படின்னா நம்ம வந்து எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு பைக்கு ட்ரை பண்ணலாமா? வேணாம் ப்ரோ. ஏன்னா கேப் அப்போ ஓப்பன் ஆகிருக்கு. கண்டிப்பாக வந்து செல்லுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து மர்பூஸ் கேண்டில் தான். அந்த கேண்டில் வந்தாலே வந்து கண்டிப்பாக வந்து ரிவர்சல் ஆகும். செகண்ட் வந்து டோஜி பிரேக் அவுட்டு. பட் ஆனால் ஒரு கேப் அப்புன்றதுனால நமக்கு சின்னதாக ஒரு பயம். ஸோ அதனால் இப்போ போட வேணாம், வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், இந்த கேண்டிலுக்கு கீழே வரும்போது இந்த இடத்துல ஒரு விக் அண்ட் விக் லெவல் இருக்குது. வேணா அந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா வேணால் 30 செகண்ட்ஸில் போடலாம். இல்லை வரல. இது வந்து க்ரீனாக போனாலும் நம்ம போட வேணாம், நோ ப்ராப்ளம். இது வெயிட் பண்ணுவோம். இது சப்போஸ் க்ரீனாக போச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கேண்டிலுக்கு வந்து க்ரீனிங் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கண்டினியூஸ் 2 க்ரீன் வந்து இந்த ரெண்டு டச் பாயிண்ட்லையுமே வந்திருக்கு. ஓகேங்களா? இது ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டிலாக வந்துச்சு அப்படின்னா நம்ம க்ரீனிங் ட்ரை பண்ணுவோம். இல்லாட்டி வேணாம், நோ ப்ராப்ளம். இது ஒரு கேப் டவுன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணுவோம், இல்லாட்டி வேண்டாம். கேப் டவுன் தான், வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கீழே வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ அப்போ கொடுங்க கைஸ். ஆக்சுவலாக முடிஞ்ச கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் அடுத்த கேண்டில் கேப் டவுன் தான். இந்த கேண்டில் வந்து ரெட் கலராக வந்தாலும் நமக்கு லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இந்த கேண்டிலோட ஓப்பனிங்லேயே எடுத்திருக்கேன். பட் நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். இந்த கேண்டில் வந்து நம்ம போட்ட லைனை கொஞ்சம் மேலே பிரேக் அவுட் பண்ணி போயிருந்ததுன்னா ஓகே, பட் போகலன்றதுனால கொஞ்சம் டவுட்டு தான். அதனால தான் வந்து மார்ஜினல் ஷேப்பில் எடுத்திருக்கோம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். சூப்பர் கைஸ். நம்ம மார்ஜினல் ஷேப்பில் எடுத்ததுனால லாஸ்ட் செகண்ட்ஸில் வந்து நம்ம வின் ஆயிருக்கோம். ஓகேங்களா? நம்மளோட பாயிண்ட் பாருங்கள், வெறும் 2 பாயிண்ட்டில் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் யாருக்காவது லாஸ் ஆயிருக்கா கைஸ்? இப்போ எடுத்த இந்த ட்ரேட் வந்து யாருக்காவது லாஸ் ஆயிருக்கா? 2 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் தான் வின் பண்ணியிருக்கோம். மேபி என்னை விட கீழே நீங்கள் போட்டிருந்தாலும் நீங்கள் வின் ஆகிருக்கலாம். உங்களுக்கு பாயிண்ட் வித்தியாசம் அதிகமாக இருக்கும். யாருக்காவது வின்னு லாஸ் யாரும் பண்ணலையா? ப்ரோ ரீஃபண்ட் ப்ரோ எனக்கு. ஓகே ப்ரோ, சூப்பர். வின் ப்ரோ. வேற ஜோசப் ப்ரோ சொல்லுங்க.
வின் ஆச்சு கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு மேல தான் முடிஞ்சது. ஓகே ப்ரோ மனசிலாய். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வந்து அடுத்த சார்ட் போவோம், அடுத்து ட்ரை பண்ணுவோம். இப்போ வரைக்கும் எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கோம்? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடு ரீஃபண்டு, செகண்ட் வின்னு, தேர்டு லாஸு, ஃபோர்த்து வின்னு. மொத்தம் 1 2 3 4 4 ட்ரேட் எடுத்திருக்கோம். 4 ட்ரேடில் வந்து ஒரு ட்ரேடு வந்து நமக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ லாஸ் இஸ் காமன். ஸோ அதனால் வந்து அதை யாரும் அதிகமாக ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸாக ஆயிருக்கு. பட் ஆனால் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் இருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து டவுன் ட்ரெண்டுக்கு தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். டவுன் ட்ரெண்டுக்கு தான் ட்ரேட் எடுக்கணும். டவுன் ட்ரெண்டில் அப்பில் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் செக் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, ஏ பி சி ஃபார்ம் ஆயிருக்கு. திரும்ப உள்ளே வந்திருக்கு. இது வந்து இந்த ரவுண்ட் நம்பர் யோசிக்கிறதுக்குள்ளே கீழே போயிடுச்சுப்பா. ஓகே, நோ ப்ராப்ளம். நமக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். ஓகேவா? இந்த ஓவர்லாப்பிங் லெவலுக்கு நான் பிளான் பண்ணேன். இந்த ஓவர்லாப்பிங் லெவலுக்கு அதுக்குள்ளே ரீச் ஆகி ரிட்டர்ன் வந்துருச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து இது வந்து இந்த க்ரீன் கலர் கேண்டிலை வந்து என்கல்ஃப் பண்ணிச்சு. இப்போ வந்திருக்க ரெட் கலர் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் என்கல்ஃப் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து கண்டினியூக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸாகவும் கண்டினியூஸாக வந்திருக்காங்க. வேறு லெவல் என்கல்ஃபாக இருக்கு கைஸ். இது 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஒன்று. அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் மேலே இந்த கேண்டிலோட சைஸ் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம். மார்ஜினல் ஷேப்பில் ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைனா அது ரெட்டாக போனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. ஏன்னா வந்திருக்க கேண்டில் வந்து எக்ஸாஷன் டைப்பில் கூட வந்திருக்கும். இப்போ அந்த லைனை வந்து ரீச் ஆன பிறகு அந்த க்ரீனோட பாட்டம் வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை வரல. ஸோ அது ரெட்டாக போனாலும் நோ ப்ராப்ளம், நம்ம ட்ரை பண்ண வேணாம். ஓகேவா? கரெக்ட். இப்போ நம்ம ட்ரை பண்ண தேவையில்ல. நான் ஏன் சொன்னேன் அப்படின்றதுக்காக ரீசன் சொல்கிறேன். ஏன்னா மேலே இருக்க மாதிரி தான் கீழே வந்து பையர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே பாருங்கள், இங்கே 4 கேண்டில் இருந்துச்சு, இங்கே 2 கேண்டில், மேபி இங்கே ஒரு கேண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதனால தான் நான் இங்கே ரீச் ஆனவுடனே சொன்னேன். கரெக்டாக அந்த பாயிண்ட் ரீச் ஆனவுடனே வந்து அதாவது கேண்டிலோட எண்டில் தான் அது ரீச் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம அதை பண்ண வேணாம். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து இன்வேலிடு. ஏன்னா வந்து 3 டச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நமக்கு இது வந்து இன்வேலிடு. நம்ம இதில் இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ட்ரேட் பண்ண வேணாம். இங்கேயும் பிரேக் அவுட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இங்கே ஒரு டோஜி இருக்குது பக்கத்துலேயே. இங்கே பாருங்கள், இது ஒரு டோஜி. இந்த இடத்துல அந்த டோஜி பிரேக் அவுட் ஆனதுக்கு தான் அந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. இப்போ இங்கே ஒரு டோஜி பிரேக் அவுட் இருக்குது. ஏன்னா இந்த டோஜியை வந்து பிரேக் அவுட் இன்னும் பண்ணல டவுன் சைடு. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து கேப் டவுன்னால ஒரு நல்ல புஷிங் நடக்குது. இந்த இடத்துல கேப் டவுன் கேண்டில் வந்திருக்கு. வெயிட் பண்ணுவோம். சூப்பர். இப்போ இந்த கேண்டில் வந்து சேர்ந்து இதை பிரேக் அவுட் பண்ணி இந்த ஒரு டோஜியும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னு. அந்த பேட்டர்னுக்கு வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். செகண்ட் இந்த டோஜிக்கு வந்து பிரேக் அவுட்டுக்கு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட். இந்த 2 ரிட்ரேஸ்மெண்ட்டு ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர் எதனா இருக்கா? 50-50 இருக்குது. 50-50க்கு வருதான்னு பார்க்கலாம். கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு இன்னும் ஒரு ப்ளஸ்ஸு. ஏன்னா 50-50 மேஜிக் நம்பரு. ஸோ அதுவும் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெவல் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலையும் சேர்ந்த மாதிரி ஒரு லெவல் இருக்குது. பார்க்கலாம் அந்த லெவலில் ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம்.
இந்த கேண்டில் வந்து க்ரீன் கலராக வந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ணோம்னா ரெட் கலராக வந்து இந்த ஃபர்ஸ்ட் க்ரீன் லைனில் வந்து இப்போ கர்சர் வச்சிருக்க லைனில் வந்து முடியணும். கைஸ் இந்த கேண்டிலுக்கு வந்து பைக்கு ட்ரை வேணா கைஸ் வெயிட் பண்ணுங்க. முடியல, கீழே மேலேயே போயிடுச்சு. அது அடுத்த கேண்டில் ரெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணுங்க. அது கரெக்டாக அந்த லெவலில் முடிஞ்சுது அப்படின்னா வந்து நம்ம பைக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஏகப்பட்ட மேனிப்புலேஷன் நடக்குது. அதுவும் கோடெக்ஸ் வந்து நிறைய மேனிப்புலேஷன் இருக்குது ப்ரோ, பாக்கெட் ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது. இப்போ பாருங்க ஆப்ஷன் போயிடலாம். ஆமாம் ப்ரோ, இது ஏன்னா நமக்கு அந்த டோஜி ட்ரேட்லாம் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கிறது தான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒன்றும் எதுவும் பிரச்சனை இல்லை. இதுவும் பாருங்கள் இங்கே பிரேக் அவுட் ஆகுது. அது இல்லாமல் இங்கே ஒரு ரவுண்ட் நம்பர் 100ன்னு சொல்லி இந்த டோஜி வர பிரேக் அவுட்டு மேலே ஒரு டோஜி லெவலுக்கு போயிருக்கு. இந்த கேண்டில் வந்து நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. செல்லுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், பார்ப்போம், வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணும். ஏன்னா இந்த டோஜியோட பிரேக் ஒன்று, செகண்ட் வந்து இந்த ரவுண்ட் நம்பரோட பிரேக் ஒன்று, தேர்டு வந்து இங்கே ஏற்கனவே மேலே இருக்கிற டோஜியோட லெவலுக்குள்ளே போயிருக்கு. ஓகேங்களா, டோஜியோட லெவலுக்குள்ளே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லெவலோட ரிட்ரேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும். அதனால் அதையும் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்மளுக்கு இந்த டோஜி வந்து பிரேக் அவுட்டு, இங்கே ஒரு ரவுண்ட் நம்பர் வேறு இருக்குது லெவலு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் எடுத்திருக்கேன், பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த ட்ரேடே வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த ட்ரேடு எல்லாருக்கும் வின் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் வின் ஆயிடுச்சா? ஓகே ப்ரோ, ஓகே. இப்போ வந்து இந்த கேண்டில் இந்த இது வந்து கீழே பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். சூப்பர். ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வரக்கூடாது. ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனால் ஹை ரிஸ்க். ஏன்னா 2 டோஜுமே பிரேக் அவுட் ஆயிருக்கு, அது ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. பட் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்னும் போது இது வந்து மேஜர் ட்ரெண்டு அப் ட்ரெண்டுனாலும் மைனர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு. ஸோ அந்த ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லா டோஜோட பிரேக்குக்குமே வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. முன்னாடி இந்த 2 டோஜுமே பிரேக்குக்கு வந்து ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நம்ம பை ட்ரை பண்ணுவோம் கைஸ். எஸ், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நம்பர் இருக்குது 50-60, அதில் வந்து முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் 2 டோஜோட பிரேக் அவுட்டு, அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு லெவல் வேறு இருக்குது, இங்கே ஒரு லெவல் வேலை இருக்குது. பார்ப்போம் அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இது ஸ்ட்ராங் கேண்டில், நான் ஏற்கனவே சொன்ன ஸ்ட்ராங் கேண்டில்னா இப்போ ட்ரை பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கிறது ஹை ரிஸ்க் தான். ஈவன் தான் டபுள் டோஜின்றதுனால, அது இல்லாமல் ஒரு மேஜிக் நம்பர்ன்றதுனால எடுத்திருக்கோம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா முன்னாடி 2 டோஜுமே வந்திருக்கு, அந்த 2 டோஜுமே ஸ்ட்ராங் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணாலும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த டோஜுக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி புஷிங் இருக்கும்போது லாஸ்ட் 5 செகண்ட்ஸில் கூட புஷ் பண்ணி கீழே வந்துடும், அதுதான் பிரச்சனையே. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லாஸ்ட் 3 செகண்ட்ஸ் இருக்கும்போது கீழே போயிடுச்சு பாருங்க, அதுதான் ப்ராப்ளமே. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஃபேக் கேண்டில்ஸ் நிறைய வருது கோய்டெக்ஸில். ஓகே, நம்ம வந்து இந்த கேண்டில் வெயிட் பண்ணலாம். இது கண்டினியூ சைன் நம்ம கொடுத்துச்சு அப்படின்னா கண்டினியூக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து கண்டினியூ சைன் கொடுத்துச்சுன்னா கண்டினியூ ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த கேண்டிலோட ஹையரை விட இது ஹையர் ஆகி ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இந்த கேண்டிலோட லோயரை விட லோ ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இந்த ரெட் கலர் கேண்டிலோட அது கீழே போகல அப்படின்னா நம்ம பண்ண வேணாம்.
ஏன்னா அதில் செல்லர்ஸ் இல்லை. செல்லர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு கீழே வருவாங்க. நம்ம கண்டினியூஷனுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ கண்டினியூஷன் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. அது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. அது இல்லாமல் இந்த இடம் ஒரு லெவல் வேறு. நான் சிங்கிள் ட்ரேடு தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நீங்களும் அதே மாதிரி சிங்கிள் ட்ரேடு தான் எடுக்கணும். இது நமக்கு 2வது ட்ரேடு. மேபி லாஸ் ஆச்சு அப்படின்னா இது 2வது ட்ரேடு. இந்த ட்ரேடோட நான் என்ன பண்ணிடுவேன், 2 லாஸோட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் ட்ரேடை. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளோட பேசிக் டிசிப்ளைன். ஓகே, கண்டினியூ ஆகி போகுது. ஏன்னா நம்ம வந்து மணி வந்து எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். பட் ஆனால் டிசிப்ளைனாக நம்ம இல்லை அப்படின்னா அந்த மணி நமக்கு கிட்ட வராது. ஓகே, டன். இந்த ட்ரேடு வந்து நம்ம வின் ஆகிட்டோம். இதை நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து டபுள் ட்ரேடு போட்டிருந்தோம் அப்படின்னா போன ட்ரேடு லாஸுக்கு வந்து நம்ம இந்த ட்ரேடு வந்து ரெக்கவர் பண்ணியிருப்போம். பட் நம்ம வந்து இப்போ டபுள் ட்ரேடு ஏன் போடலை அப்படின்னா நம்ம என்ன ஃபேஸில் இருக்கும், ட்ரைனிங் ஃபேஸில் இருக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து டபுள் ட்ரேட் போடாதீங்க. ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் வந்து எப்படி வேணாலும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, இந்த சார்ட்டை பாருங்கள். இது இப்போ தான் வந்து இதில் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் எடுக்கலை. இதில் இன்னொரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. இல்லையே, இது ரெண்டுத்துக்கு தான் ட்ரெண்ட் லைன். அதான் சிங்கிள் கேண்டிலுக்கு நம்ம ட்ரெண்ட் லைன் போடக்கூடாது. இது கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். ட்ரெண்ட் லைன் ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு. இந்த டச் ஆகிருக்கு. பட் ஆனால் அது க்ளோஸ் ஆகலை கரெக்டாக. ட்ரெண்ட் லைன் வந்து இதுக்கு தான் வருது. ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஒரு ரெட் கலர் வந்து நல்ல டோஜி. அது இந்த க்ரீன் கலர் வந்து ஒரு ஸ்பின்னிங் டைப்பில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, இது நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு யூனிக் ஸ்டார் பேட்டர்ன் தான். ஓகேவா, இதில் பாருங்கள் கரெக்டாக வந்து கீழே இறங்கிட்டே போதா. இதில் வந்து என்ன தெரியுது நமக்கு, இந்த இடத்துல செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு தெரியுதா, கிளியராக தெரியுதா. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இதில் என்ன ட்ரேட் எடுக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ் இதில் செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். கைஸ் செல்லுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல கேப் அப் ப்ளஸ் இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லெவலில் வந்து முடியல. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த கேண்டில் பாருங்கள், இருக்க ஒரு கேண்டிலுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட டவுன் வந்து கீழே இருக்க இறங்கிட்டே வருதா. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த பாயிண்டில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, அது இல்லாமல் இது மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு தான். இது வந்து ஒரு கேப் அப்பும் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. அது ஒரு கன்ஃபர்மேஷனோட நம்ம எடுத்திருக்கோம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகேவா, ஆஸ் யூஷுவலாக வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணோம், 4600 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 4900க்கு வந்துட்டோம். ஓகேங்களா, நம்மளோட ட்ரேடு மொத்த ட்ரேடு நம்ம எவ்வளோ எடுத்தோன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேடு. 1 2 3 4 5 6 7 8 ட்ரேடு வந்து நம்ம எடுத்திருக்கோம். 8 ட்ரேடில் வந்து 1 2 ட்ரேடு வந்து நம்ம லாஸ் ஆகிருக்கும். 8 ட்ரேடில் வந்து 2 ட்ரேடு வந்து லாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போ நம்மளோட வின்னிங் ரேஷியோ 6/8.
எவ்வளோ வருது 6/8. நம்மளோட வின்னிங் ரேஷியோ வந்து 75% ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நமக்கு அதுவே வந்து போதுமானது. ஓகேவா. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக $20 வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஓவராலாக $20. இப்போ நம்ம பண்ண ட்ரேட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 rupees. ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இந்த 300 வந்து உங்களுக்கு சின்ன அமௌண்ட் மாதிரி தான் தெரியும். அது வந்து பர் டேக்கு வந்து 300 உங்களுக்கு சின்ன அமௌண்ட் தெரியும். பட் இதே வந்து ஒரு 10 days ஆச்சு அப்படின்னா அது வந்து 3000. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் பண்ணி உங்களோட கேபிட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா. எப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு டபுள் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துருங்க. சரியா. அதே மாதிரி வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. வீக்லி ஒன்ஸ், அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அந்த மாதிரி டபுள் ஆகும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா?